இப்படி ஒரு புது கோணத்தில் சிந்திக்கிறது இன்னைக்கு கெப்பாசிட்டி இல்லை. சுன்ன ஜமாத்தில் அன்னைக்கு உலமாக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த உலமாக்கள் இருக்கலாம், மீடியா வெளிச்சத்தில் வராமல் இருக்கலாம், அல்லாஹ் அறிஞ்சவர்கள் எங்கேயாவது உட்காந்துட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு மதரசால ஒரு ஓரமாக இருக்கலாம். அப்போ இந்த கெப்பாசிட்டி இன்னைக்கு அந்த மீடியாவில் இருக்கக்கூடிய அந்த உலமாக்களுக்கு இல்லாதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு இல்லைன்னா யாருக்குமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு யாருனாலையுமே இது முடியாது, இப்படி ஒரு செயலே செய்யக்கூடாதுன்றாங்க. அப்போ இவர் என்னென்ன சொல்கிறாரு, ஹதீஸ் கொண்டு வரல, சஹாபாக்களுடைய சொல்லு கொண்டு வரல, முஃபஸிரீன்களுடைய விளக்கம் கொண்டு வரல, ஆனால் இது ஒரு தப்சீருங்கிற. அப்போ என்ன அர்த்தம், எல்லாம் புதுசாக இவராக தானே சிந்திக்கிறாரு. அப்படி சிந்திக்கிறது சலஃபுகளுக்கு மாற்றமாக சிந்திக்கவே கூடாது குரான் அப்படின்னா, அப்போ குரான் ஏமாத்துறாங்க, புரியுதா இல்லையா? அப்போ இது எல்லாமே பொய். நிறைய பித்தலாட்டங்கள் இவங்க பண்ணுறாங்க. அவருடைய சில கருத்துக்களை பார்த்துட்டு இன்ஷால்லா நம்ம அந்த இதுக்கு போயிடுவோம், சூறாவுக்கு போயிடுவோம். அவர் சில கருத்துக்கள் சொல்கிறார், அதில் அந்த புக்கில் சில பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து சொல்கிறோம். அவர் அதாவது நம்ம சொல்கிறோம், நாம் இன்னைக்கு சொல்கிற கருத்துக்களை அவர் சொல்லிட்டு இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவர் சொல்கிற கருத்துக்களை தான் நாம் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ யார் இவர்? தேவ்பந்துடைய பெரிய ஒரு உஸ்தாத். இவர் சாதாரண ஆலிம் கிடையாது. மதரசாவை அவர் தலைமையை ஏற்று நடத்தியிருக்கிறாரு. 2 பத்திரிகைகள், தேவ்பந்த் மதரசாவுடைய பத்திரிகைகள் நடத்தியிருக்கிறாரு. சாதாரண லேஸ்பட்ட ஆள் கிடையாது. குரான் தப்சீர் எழுதியிருக்காரு, சாதாரண ஆள் கிடையாது. அவர் சொல்கிறார், தஜ்ஜால் என்பவன் இறைவன் கொடுத்த ஆற்றல்களை பயன்படுத்தி இறைவனை மறுக்க வைப்பவன், இறைவனுக்கு எதிராக மனித குலத்தை கலகம் செய்ய வைப்பான். தஜ்ஜால் என்ன பண்ணுவான், அல்லாஹ் கொடுத்த ஆற்றல்களை வச்சு அல்லாஹ் மறுக்க வைப்பான். அப்போ இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன பண்ணுது, இப்போ இவங்களுக்கு ஏது இந்த ஆற்றல், அல்லாஹ் கொடுத்த ஆற்றல், அதை வச்சே இறைவன் இல்லைங்கிறான். விஞ்ஞானபூர்வமாக இறைவன் நிரூபிக்கப்படலைங்க அப்படிங்கிறான். இதையெல்லாம் பார்க்கும் ஒருவனுக்கு அவர் சொல்றாரு, அப்போ இந்த செயல்கள் எல்லாம் பார்க்கும் ஒருவனுக்கு ஈமான் என்று ஒன்று இருந்தால் அவனின் இந்த மிஷனை பார்த்து ஹதீஸ்களில் கூறியிருப்பது போல் முதல் பார்வையிலேயே தெளிவான குஃப்ர் என்பதை புரிந்து கொள்வான். இந்த உலகம் போற போக்க பார்த்துட்டு அந்த நெத்தியில காஃப்ரேரேன்னு எழுதியிருக்கும்ல, அது பளிச்சுன்னு அவன் புரிஞ்சுக்குவான், இது குஃப்ரை நோக்கி போயிட்டு இருக்குது, இந்த வாழ்க்கை முறை குஃப்ருடைய வாழ்க்கை முறைன்னு தெளிவாக புரிஞ்சுக்குவாங்கிறேன். அப்போ தஜ்ஜாலுடைய நெத்தி குறிப்பிடல பாருங்க, இந்த சிஸ்டம்ங்கிறாங்க. தஜ்ஜால் வருவான், நேரில் வருவான், வரும்போது அவன் நெத்தி பார்ப்போம் இன்ஷால்லா, அது வேற ஸ்டோரி. ஆனால் அவனுடைய சிஸ்டமை கூட நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும், ஆனால் அதுக்கு ஈமான் இருக்கணுங்கிறார். அப்போ சொல்றார், கடந்த 2-3 நூற்றாண்டுகளாக மேற்குலகமும் அமெரிக்காவும் இயற்கை விதிகளை தமது கட்டுப்பாட்டுக்குள் படிப்படியாக கொண்டு சிறிது சிறிதாக முன்னேறுவதை நாம் பார்க்க முடியும். அதாவது இந்த இயற்கை இருக்குல்ல, இயற்கை இவங்க கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. கண்ட்ரோல் எடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய விஷயங்களை இவங்க இயற்கைக்கு மாறமாக ஜெயிச்சு காட்டுறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம 2-3 நூற்றாண்டுகளாக இந்த செயல்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கடவுள் நம்பிக்கை மேல் இவர்களுக்கு